நீட் எக்ஸாம் இந்தியா ஃபுல்லாக பல லட்ச மாணவர்களோட கனவு எக்ஸாம். எப்படியாவது நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணிடுவோமா, 5 வருஷம் கழித்து டாக்டர் கோட்டை ஒயிட் கோட்டை போடுவோமா அப்படின்னு லட்சியத்தோடு இருக்க பல லட்ச மாணவர்களோட கனவு எக்ஸாம். தன் குழந்தைகளை எப்படியாவது ஒரு டாக்டராக்கி பார்த்துடணும் அப்படின்னு நினைக்கிற பல லட்சம் பெற்றோர்களோட கனவு எக்ஸாம். நீட் எக்ஸாம் நடக்கிறது என்னவோ வருஷத்துக்கு ஒரு தடவை 3.5 மணி நேரம்தான். ஆனால் அந்த ஒரு நாள் எக்ஸாமுக்காக 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம்னு ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி தன் குழந்தைகள் நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணணுன்றதுக்காக 3-4 வருஷமாக சப்போர்ட் பண்ணுற பேரண்ட்ஸோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். அப்படிப்பட்ட நீட் எக்ஸாமை நீங்கள் எழுதுறீங்கன்றதுலேயே நீங்கள் மற்ற மாணவர்களை விட ஒரு படி மேலே இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஐயோ, இந்த வருஷம் நம்மளால் நீட் கிளியர் பண்ண முடியுமா, வருஷம் இதோடைய காம்படிஷன் ஏறிக்கிட்டே போதே அப்படின்னு நினைக்கிற மாணவரா நீங்கள்? அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பேரோட காம்பீட் பண்ண போகிறீங்க அப்படின்றது மேட்ரு கிடையாது. நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ரேங்க் வாங்க போகிறீங்க, எவ்வளோ மார்க் வாங்க போகிறீங்க அப்படின்றது தான் மேட்டர். அந்த ரேங்கையும் மார்க்கையும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையானது கன்சிஸ்டன்ட் எஃபர்ட். ஒரு நாள் படிச்சுட்டு 5 நாள் படிக்காமல் விட்டுட்டு திருப்பி ஒரு நாள் படிக்கிறது வேலைக்கே ஆகாது. டெய்லி உங்களுடைய எஃபர்ட்டை கன்சிஸ்டண்ட்டாக போடணும். அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்குற ரேங்க் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, டீமோட்டிவேட் ஆகுறீங்களா? படிச்சுட்டே இருக்கிறப்ப படிக்கிறதுக்கு மூட் வராமல் போயிடுதா? அப்போ என்ன பண்ணுங்கள், கண்ணை மூடிட்டு உட்காந்து ஒரு 5 நிமிஷம் கனவு காணுங்க. 5 வருஷம் கழித்து இந்த ஒயிட் கோட்டை போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் நடந்து போகிற மாதிரி ஒரு கனவை காணுங்க. நீங்கள் பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு கனவை காணுங்க. லைஃப்பை சேவ் பண்ணுற மாதிரி கனவு காணுங்க. உங்களுடைய டீமோட்டிவேஷன் தானாக போயிடும். படிக்கிறதுக்கான உங்களுடைய மூட் தானாக செட் ஆகிடும்.